வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் VS103 ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பற்றி டாப் டு பாட்டம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால் கீழே வந்து உடையிற மாதிரி அப்படிலாம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்காது. இது வந்து ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கீழே போட்டாலும் எந்த ஒரு கிராக்குமே உடையுங்கிற எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனும் பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லா இயர்பட்ஸும் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. சதுரமாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசைன் லுக் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த மூடியை திறக்கும் போது கீழே ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக விரல விட்டு திறக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு இது அவங்களோட பிராண்டு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்டு தான். ஸோ டைப் சி போர்டு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைம்லாம் சார்ஜ் பண்ணும்போது மைக்ரோ யூஎஸ்பிலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பின்னை மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் சார்ஜர் மாட்டலாம், ஈஸியாக செட் ஆயிரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸோட மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கையில் எடுத்து உங்கள் பெருவிரல் வச்சு இந்த மூடி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி. ஸோ ஓரளவு நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லைனா பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதே போல் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெம்ப்லேயும் என்னு அவங்களோட நாய்ஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா லெஃப்ட் இயர்பட்ஸை 2 மைக், ரைட் இயர்பட்ஸை 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சென்சிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைட்டாக உங்கள் விரலை வச்சு டச் பண்ணாலே போதும், அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோ சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்பு தான், இதில் சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆங்கிளாக கொடுத்தது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். ஏன்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் வருது. ஏன்னா இது எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டால் போதும். எந்த ஒரு ஷேக்காக இருந்தாலும் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 4 மைக் இருக்கிறதுனால ஒரு மைக் வந்து நீங்கள் கால் பேசும்போது, சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, இல்லைனா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, கூட்ட நெரிசலில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சத்தம் கேட்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கால் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக் வந்து உங்கள் சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு, இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ண கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம் வித் இஎன்சி. இஎன்சினா என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா குவாட் மைக் சிஸ்டமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஏஎன்சியும் சப்போர்ட் ஆகுது, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் புக் படிக்கணும், இல்லைனா அமைதியாக உட்காரணும் அப்படின்னா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு தடவை டச் பண்ணிங்கனாலே போதும், கம்ப்ளீட்டாக ஏதோ நீங்கள் தனி உலகத்தில் இருக்க மாதிரி சுத்தமாக சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சவுண்ட் நடந்தாலும் உங்கள் காதில் கேட்காத மாதிரி கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா 25 dB வரைக்கும் எந்த சவுண்டுமே உங்கள் காதில் கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இயர்பட்ஸோட பேட்ரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 32 ஹவர்ஸ், அதாவது 32 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே உள்ள இயர்பட்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே போல் நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே போல் அந்த சார்ஜிங்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் எடுத்துக்கிறோம். ஸோ 90 நிமிஷத்தில் அவன் சார்ஜிங்கஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே போல் இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ 60 மினிட்ஸில் உங்கள் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும்.
அதே போல் இந்த சார்ஜிங் கேஸில் வந்து இன்ஸ்டா சார்ஜிங் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும். 150 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு உடனே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 150 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹைப்பர் சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் இந்த இயர்பட்ஸை. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும், உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆகிரும். அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா, இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஸோ இந்த சிலிக்கான் டிப் வச்சு 10mm கொடுக்குறங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டிப் இருந்தால் வெறும் 5mm 6mm போதும். இதில் சிலிக்கான் டிப்பு இருக்குது, 10mm டிரைவர் கொடுத்துருக்கனால கொஞ்சம் பெரிய டிரைவராக தான் இருக்கும். சவுண்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சிங்கன்னா உங்களால் கேட்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சவுண்டு வரும் 10mmங்கிறதுனால. ஸோ நீங்கள் பாதி சவுண்டு வச்சாலே போதும். பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக, பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஏர்பட்ஸ் வந்து கேமிங் மோடும் கொடுத்துருக்கனால கேம் விளாட்றவங்களுக்கு இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர்பட்ஸ் வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டச் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் நீங்கள் இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. IPX5 ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணும்போது எவ்வளோ வேர்த்தாலும் சரி இந்த ஏர்பட்ஸுக்கு வந்து எதுவுமே ஆகாது. லேசாக மழை பெஞ்சால் கூட இந்த ஏர்பட்ஸ் வந்து எதுவுமே ஏதாவது நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அதே போல் அந்த கம்ப்ளீட் செட்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா, சார்ஜிங்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 35 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்பட்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா வெறும் 4.5 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் மாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் காதில் இருக்கிறதே மறந்தீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக வெறும் 4.5 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அந்த ப்ராடக்ட்டை புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.